அது சொல்லிடுவா. என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் சத்யான்னு சொல்லி. நான் என்ன பண்ணிட்டேன், நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு. நாங்கள்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு, சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு, விடிவியோட மேட்ச் இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. போய் ஹெச்ஓடி ரூமில் ரிசல்ட்டை பார்த்துட்டு வரோம், நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவன் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். அவன் மேலே வரும்போது, ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி, இல்லை நான் ரிசல்ட் வந்துருக்கலாம்ப்பா, ஏய் நீலாம் ஃபெயில்ரா வாடான்னு கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயிலுன்னு அப்படியே உட்காந்துருக்கேன், எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க, தேர்ட் செம்மு, ஃபோர்த் செம்மு, எல்லா செம்மும் இவர் வருவார், அந்த அட்டெம்ப்ட் எழுதிட்டே இருப்பான். அட்டெம்ப்ட் எழுத, ஆனால் இவன் ரோல் நம்பரே வராது கிளாஸில். பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆகிருக்காப்புல. அந்த எக்ஸாமை பாஸ் ஆன எக்ஸாம் 6 வாட்டி எழுதுன ஒரே ஆள் இவன் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? அப்படிதான் நானும் நினச்சேன். அதனால் என் மேலே தப்பு இல்லை, அவன் மேலே தான் தப்பு. பட் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து 5 படம் மச்சான், 5 படம் எடுத்துட்டா. இப்போ 5வது படம் தானே டைட்டில். சூப்பர் ஹீரோ வச்சுருக்கேன். அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும். எப்படி